வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் வீட்டு வாசலில் நின்று கொண்டே காட்பாடி ஒன்றிய குழு சேர்மனும் ஒன்றிய செயலாளரும் ஒருவரை ஒருவர் தரக்குறைவாக பேசி அசிங்கமாக சண்டையிட்டுக் கொண்டதன் காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி, மோதலுக்கான காரணம் என்ன விவரம்? தேசி காட்பாடி ஒன்றிய குழு தலைவராக இருப்பவர் வேல்முருகன் மற்றும் காட்பாடி தெற்கு ஒன்றிய செயலாளராக இருப்பவர் கருணாகரன். இவர்கள் நேற்று வேலூர் வந்திருந்த அமைச்சர் துரைமுருகனை காட்பாடி இல்லத்துல இந்த பொங்கல் வாழ்த்து பெறுவதற்காக கட்சிக்காரர்களுடன் இணைந்து அமைச்சர் வீட்டின் முன்பு காத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் அமைச்சரின் வீட்டின் முன் திடீரென வேல்முருகன் மற்றும் அந்த கருணாகரன் இருவரும் ஒருவரை ஒருவர் சட்டையை பிடித்துக் கொண்டு தரைக்குறவாக தாக்கி கொண்டார்கள். அப்போது கருணாகரன் வேல்முருகனை பார்த்து என்னையே அடிக்கிற, என்னை அடிச்சு என்ன கொன்று என்ற அந்த ஒரு வார்த்தைகளையும் அதை என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருக்கிறார். அப்போது அங்கிருந்த கட்சிக்காரர்கள் அவர்கள் இருவரையும் விலக்கி ஆசுவாசப்படுத்தி அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அந்த அமைச்சர் வீட்டுக்கு உள்ளே அழைத்து சென்ற போது கூட இருவரும் அங்கே அமைச்சர் வீட்டுக்குள்ளவும் சண்டையிட்டு இருக்கிறார்கள். இது குறித்து கட்சிக்காரர்கள் நம்ம விசாரித்த போது இந்த காட்பாடி வள்ளிமலையை சேர்ந்த வேல்முருகன் பெங்களூருவில் ஆயில் பிசினஸ் பார்த்து கொண்டிருப்பதாகவும் அந்த கட்சி பணியில, அதாவது காட்பாடி பகுதியில் கட்சி பணியில எதுவும் தொடர்பில்லாத அவரை அமைச்சர் துரைமுருகனின் மகன் வேலூர் எம்பி கதிர் ஆனந்த் அழைத்து இந்த நேரடியாக அவருக்கு உள்ளாட்சி தேர்தலில் வாய்ப்பு கொடுத்ததாக இந்த ஒன்றிய குழு சேர்மனாக, அதன் மூலமாக வேல்முருகன் ஒன்றிய குழு சேர்மனாக விட்டார் என்றும் இதனால் கட்சிக்காரர்களுக்கிடையே ஒரு அதிருப்தி இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கருணாகரன் மீது இந்த உள்ளாட்சி பிரமுகராக இருந்தபோது இந்த ஏரியில அந்த மணல் எடுப்பதில், மண் எடுப்பதில் போன்ற இந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆகாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நேற்று இருவர்களும் ஒன்றாக பார்த்தபோது இருவரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி முரளி.